சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஜோதிடத்தின் மூலமாக நம்ம நிறைய தகவல்களை பெறப்பட்டிருக்கோம். இப்போது ஜோதிடம் அப்படின்றது என்ன விஷயம் அப்படின்னு முதல்ல அடிப்படையில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. ஜோதிடம்னா தமிழ்நாட்டுக்கு மட்டுமோ இல்லை இந்தியாவுக்கு மட்டுமோ கிடையாது. இது உலகம் பூரா இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம்தான். மனிதர்களாக பூமியில் பிறந்தீங்க அப்படின்னாலே ஜோதிடத்துடைய விஷயங்கள் பதிஞ்சிடும். அதாவது சூரியனை சுற்றி 9 கிரகங்கள் இருந்துகிட்டு இருக்குது அப்படின்றது அறிவியல் பூர்வமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். அந்த சூரியனிலிருந்து வரக்கூடிய ஒளி மற்றும் எல்லா கிரகத்திலும் இருக்கக்கூடிய ஒளி ஒவ்வொரு மனிதனோட உடம்புல பதிஞ்சு அது அவனை இயக்குகிறது அப்படிங்கிறது தான் ஜோதிடம். மற்றபடி வேறு விஷயங்கள்லாம் சொல்கிறதுக்கு இல்லை. இப்போது ஜோதிடம் அப்படின்றது சில பேர் சொல்லுவாங்க, நான் கடவுளை நம்புறதில்லை, இல்லை கடவுள் இருக்காரு, எங்களுக்கு தான் இந்த கடவுள் இருக்காரு, ஆனால் இவங்களுக்குலாம் ஜோதிடம் இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பொருந்தாது. அது எப்படின்னா, நீங்கள் பூமிக்குள்ளே பிறந்துட்டாலேயே 9 கிரகங்களுடைய சக்தியும் அன்னைக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரத்துடைய சக்தியும் ஒவ்வொரு மனிதனோட உடம்புல பதிஞ்சு அதுக்கப்புறம் அந்த குழந்தை இயங்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அந்த குழந்தையுடைய அந்த உடல்நிலை, அதோட வளர்ச்சி, அதோட எல்லா விதமான விஷயங்களும் அந்த அமைப்பின்படி தான் அந்த குழந்தை இயங்கும். மற்றபடி இது மருத்துவத்துக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஜோதிடத்தில் நம்ம நிறைய டாபிக்ஸ் தான் இருக்குது. அதை பார்க்கும்பொழுது எனக்கு இந்த திருமண பொருத்தம் அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் ரொம்பவும் ஆராய்ச்சி செய்து அதை நான் பல்வேறு விஷயங்களை கொண்டு வந்திருக்கிறேன். திருமணம் அப்படிங்கிறது மனிதனுடைய 2வது பக்கத்தை பார்க்கின்ற ஒரு விஷயம். இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமாகவும் சரியாகவும் நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை வெற்றி அடைஞ்சிடும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கஷ்டம்தான். அது பணக்காராக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்றது திருமணத்துக்கு கண்டிப்பாக ஜோதிடம் பார்க்கணும். அதாவது இப்போ உடம்பு சரியில்லை அப்படின்னா டாக்டர்கிட்ட போய் பார்க்குறோம். அது மாதிரி திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னா முதல்ல ஜோதிடர்கிட்ட போயிட்டு எனக்கு யார் திருமணம் செய்து கொள்ள தகுதியான நபர்கள், சரியான நபர்கள் யார் அப்படிங்கிற விஷயத்த நம்ம கேட்கணும். அப்படி கேட்கும்போது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒவ்வொருத்தருடைய பிறந்த நட்சத்திரம் அப்படின்றது இப்போ பொதுவாக அந்த 27 நட்சத்திரம் இருக்குது. 27 நட்சத்திரத்தை நம்ம பொதுவாக விண்வெளியில் பார்க்க முடியாது. ரொம்ப சிறிய அளவில் இருக்கக்கூடியது, அதனால தான் பார்க்க முடியல. மற்றபடி கோள்கள்லாம் நம்ம பார்க்குறோம். சூரியன் பார்க்குறோம், சந்திரன் பார்க்குறோம், சுக்கிரன் பார்க்குறோம், புதன் பார்க்குறோம், செவ்வாய் பார்க்குறோம், தொலைநோக்கி மூலமாக மற்ற கிரகங்கள் கூட பார்க்குறோம். ஆனால் இந்த நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரமும் பூமியை சுற்றி வந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த நட்சத்திரங்களில் தினமும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாளைக்கு பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் உடலில் அதோட சக்தியை பதிச்சிடும். அதோடு கூட 9 கிரகங்களுடைய சக்தியும் அந்த உடம்புல பதிஞ்சிடும். இது எல்லாம் சேர்ந்து தான் ஒரு மனிதன் இயங்குகிறான். அவனுடைய எல்லா விதமான விஷயங்களும் அதில் தான் இருக்கிறது. சரிங்களா? இப்போ அடுத்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னும் போது முதல்ல ஜோதிடத்தை கேட்கும்போது, ஐயா நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கிறது, என்ன செய்யறது அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கும்பொழுது முதல்ல நட்சத்திரம் என்னன்னு பார்ப்பாங்க. நட்சத்திரம் பார்த்துட்ட உடனே இந்த குறிப்பிட்ட நட்சத்திரம் இருக்கக்கூடிய நபருக்கு ஜோடி நட்சத்திரம் அப்படின்னு இருக்குது. எல்லாருக்குமே இருக்குது. அதாவது மொத்தம் 27 நட்சத்திரம். 27 நட்சத்திரத்தில் 13 ஆண், 13 பெண், ஒன்று பெண்ணாக பிறந்தா பெண், ஆணாக பிறந்த ஆண். அது உத்திராட நட்சத்திரம் ஆகும். இப்போது 13 நட்சத்திரம் ஆண் நட்சத்திரம், 13 நட்சத்திரம் பெண் நட்சத்திரம். இப்போது ஒரு நபர் ஆண் நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படின்னா அவருக்கு பெண் நட்சத்திரம் தான் ஜோடி. இதில் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக எல்லாருமே என்ன பார்க்குறாங்கன்னா, என்கிட்ட 100 கோடி இருக்குது, பெண் வீட்டுக்கிட்ட 50 கோடி இருக்குது, சரி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் யோசிப்பாங்க. இதெல்லாம் 2வதாக நீங்கள் ஒரு விஷயமாக நீங்கள் எடுத்துக்கணும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பலவிதமான நிலைகளை பெண்ணும் கேட்குறாங்க, ஆண்களும் கேட்குறாங்க. இதெல்லாம் சரிதான். இருந்தாலும் 2ஆம் பட்சமாக முதல்ல வச்சுக்கிட்டு நாம் யாரை கல்யாணம் பண்ணணும், நமக்கு யார் ஜோடி, நாம் யாரை கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற பல விஷயங்களை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கும் போது உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிற பாருங்க. அஸ்வினி நட்சத்திரம் இருக்குது, முதல் நட்சத்திரம். அந்த அஸ்வினி நட்சத்திரம் ஒரு ஆண் நட்சத்திரம். அதில் ஒரு நபர் பிறக்கிறாருன்னா அவர் ஆணாக இருந்தால் அவர் ஆண், அப்புறம் ஆண் நட்சத்திரம் அவர் உடலில் பதிஞ்சிருக்கு. இப்போது இது ஒரு வகை. அடுத்தது 2வதாக பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரமும் ஆண் தான். அதை அடுத்து கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரம் பெண் நட்சத்திரம். பெண் நட்சத்திரத்தில் பார்க்கும்போது ஒரு பெண் பிறந்தாங்கன்னா அப்போது நட்சத்திரமும் பெண்ணு, கிருத்திகையில் இருக்கின்ற அவங்களும் பெண், அந்த உடலும் பெண்ணு, அந்த நட்சத்திரமும் பெண். அப்போது அது ஒரு வகை. அப்போது முன்னாடி சொன்னது ஆண் ஒரு வகை, பெண் ஒரு வகை. இது ஒரு வகை.
இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு வகை. அடுத்தது அஸ்வினி நட்சத்திரத்திலே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரே ஆண்களாகவே பிறக்க மாட்டாங்க. உலகம் முழுவதும் பிறக்கும் பொழுது ஆண் பெண் ஆண் பெண் ஆண் பெண் அப்படின்னு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அந்த வகையில் பார்க்கும்பொழுது அதே அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு பெண் பிறப்பாங்க. அந்த பெண் பிறந்தாங்க அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு அந்த நட்சத்திரத்துடைய சக்தி அந்த உடம்புல வந்து பதிஞ்சிடும். இதெல்லாம் வந்து பின்னாடி போக போக பார்க்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அந்த பெண் வந்து ஒரு ஆணை போல் நடந்து கொள்வார்கள். அப்போது அந்த பெண் பார்க்கும்பொழுது என்ன இவங்கன்னா பெண்ணா இப்படிலாம் பண்ணுறாங்களே, இவங்கன்னா அந்த மாதிரி இருக்காங்களே அப்படின்னா அவங்களோட நட்சத்திரம் வந்து அந்த மாதிரி இருக்குது. அவ்வளோதான் காரணம். தவிர அவங்க வந்து வேணும்னே பண்ணணும் மற்றபடிலாம் பண்ணணும்லாம் அவங்களுக்கு எண்ணம் கிடையாது. இப்போது திருமணத்துக்கு ஜோடி பார்க்கும்பொழுது அஸ்வினி நட்சத்திரம் ஒரு ஆண் இருக்காருன்னா அவருக்கு சரியான ஜோடி நட்சத்திரம் சதய நட்சத்திரம். சதய நட்சத்திரம் பெண் குதிரை அப்படின்னு வரும். இது அஸ்வினி நட்சத்திரம் வந்து ஆண் குதிரை வரும். அப்போது ஆண் பெண் அப்படின்றது நட்சத்திர பொருத்தத்தில் காண்பிக்கும் பொழுது அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களோட வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். இப்போது ஜோதிட கட்டத்தில் பார்க்கும் பொழுது கால சர்பதோஷம், ராகு தோஷம், மற்றபடி சுக்கிர தோஷம், இன்னும் செவ்வாய் தோஷம், இந்த மாதிரி பல்வேறு தோஷங்கள்லாம் எல்லாமே இருக்கும். ஆக இந்த தோஷங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது போயிட்டு பரிகாரம் பண்ணால் சரியாக போய்ட்டோம்னா அது வந்து இப்போ ஏற்படுவதாக இல்லை அப்படின்னு பல ஜோதிடர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. நாமளும் அதை வந்து ஆமதிக்கிறோம். இப்போது பரிகாரங்கள் பண்ணுறதை விட என்ன செய்தால் பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு பொதுவான விஷயமாக நம்ம பார்க்க முடியும். அப்படி பார்க்கும் பொழுது நம்ம பரிகாரமோ இல்லை மற்ற விஷயங்களோ எதுவுமே செய்ய வேண்டாம். எந்த ஒரு நபராக இருந்தாலும் முதல்ல நாம் யார் நமக்கு யார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிட்டிருக்கணும். அது தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நாம் இந்த பொருத்தங்களுள்ள நபர்களை நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும். சரி, இப்போ ஒரு நட்சத்திரம் சொல்லணும், அதுக்கு ஜோடி சொல்லிட்டீங்க, ஓகே. அதுக்கப்புறமா வந்து அவங்க கிடைக்கல, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு அடுத்தபடியாக சமமான ஜோடி உள்ள இன்னொரு நட்சத்திரம் இருக்குது. அதுக்கு அடுத்தது வசிய பொருத்தம் அப்படின்ற ஒரு நட்சத்திரம் இருக்குது. இப்போல்லாம் காதல் வாழ்க்கை அப்படின்றது ரொம்ப சர்வசாதாரணமாகிவிட்டது. இருந்தாலும் இது வந்து தவிர்க்க முடியாது தான். இருந்தாலும் ஜோதிட முறைப்படி இது வந்து தேவை தான், இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் வந்து ஒரு வீட்டில் அனுமதியோட ஒரு நல்லபடியாக இருக்கக்கூடிய ஒரு முறையில் வந்திருந்தால் மட்டும்தான் இது வந்து ஒரு நல்லபடியாக இருக்கும். அது இல்லாமல் திடீர்னு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அது வந்து வீட்டில் இருக்கிறவங்களாம் எல்லாருக்கும் மனசு கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் சில விஷயங்கள் நடைபெற்று விடுகிறது. சரி, எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் 2 பேரும் வந்து வாழணும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். நம்மெல்லாம் வந்து திரும்ப திரும்ப பிறப்போம் அப்படின்றது உறுதிப்படுத்தப்பட்ட செய்தியாக இல்லை. ஆனாலும் பிறந்த நாம் சிறப்பான வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறதுக்கு ஜோதிடம் மிக சரியாக, தெளிவாக, உறுதியாக உங்களுக்கு எல்லா விதமான செய்திகளையும் வழங்குகிறது. ஆகையால் ஜோதிடம் முறைப்படி பார்த்துட்டு இப்போது என்ன செய்யணும்னா அவங்களுக்கு வந்து சமமான ஜோடி இருக்கக்கூடியது பார்க்கணும். அதாவது வந்து இப்போ முதல்ல அஸ்வினிக்கு வந்து சதயம் சொன்னோம். ஆனால் இப்போ அடுத்தது வந்து கிடைக்கல அப்படின்னா அதே பெண் நட்சத்திரம் இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரம். இப்போ புரியுதுங்களா? அதாவது குதிரை, அவங்க வந்து பசுமாடு, அந்த வகையில் அது ஒரு வகை தான். இந்த மாதிரி வந்து ஒரு பொருத்தமான அல்லது சமமான நட்சத்திரம் அப்படின்றதுல பார்த்துக்கணும். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வசிய பொருத்தம் அப்படின்னு சில இதெல்லாம் இருக்குது. அந்த வசிய பொருத்தம் பார்க்கும்போது ஒரு சில நபர்களுக்கு வந்து கொஞ்சம் அது உடல் குறைவுகளை பின்காலத்தில் ஏற்படுத்தும். இன்றைக்கி வசிய பொருத்தத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான வசிய பொருத்தமும் இருக்குது. வசிய பொருத்தம் அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று பழைய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய வகையிலையும் அது வரும். அப்படி பார்க்கும் பொழுது ஆடு, புலி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கிருத்திகை நட்சத்திரம் ஆடுன்னு வரும், புலின்றது வந்து சித்திரை நட்சத்திரத்தில் வரும். இந்த சித்திரை நட்சத்திரமும் அந்த கிருத்திகை நட்சத்திரம் இருக்கக்கூடிய ஆண் பெண் வந்து காதல் வயப்படுவார்கள். கண் பார்த்த உடனே வந்து அந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த சக்தியானது இயங்க ஆரம்பித்து 2 பேருக்கும் விருப்பம் ஏற்பட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து அவங்க சொல்லுவாங்க. அப்போ அப்படியே போனால் கடைசியில் போக போக கடைசியில் அவங்களுக்கு வந்து வாழ்க்கை நல்லா தான் இருக்கும், ஒன்றும் கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் உடல் நிலைகள்லாம் வந்து போக போக பிற்காலத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டு வயதான ஒரு உருவத்தை கூட காண்பிக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, ஆனால் கடைசி காலம் வரைக்கும் பார்க்கும்போது கொஞ்சோண்டு தான் வயசான தோற்றமே தவிர வித்தியாசமாக தோன்றாது. பார்த்தோன்னா வயசானவங்க அப்படின்ற மாதிரி தோணாது. வயசு தான் ஆயிருக்க தவிர வயசான உருவம் அப்படின்றது வராது. சில பேருக்கு வந்து உடனடியாக சீக்கிரமாகவே வந்துடும். இப்போ ஒரு 30 வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னாங்கன்னா ஒரு 45 வயசில் பார்த்தீங்கன்னாலே வயசானவங்க மாதிரி இருப்பாங்க பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வசிய பொருத்தத்தில் கல்யாணம் பண்ணி இல்லை சம்மந்தமே இல்லாத ஒரு இதில் பண்ணும்போது அந்த ஒரு நிலைகள்லாம் ஏற்படும். ஆக இந்த மாதிரியெல்லாம் பல்வேறு விதமான விஷயங்கள்லாம் வந்து ஜோதிடத்தில் தெளிவாக இருக்குது. ஆகையால்
எல்லாரும் கல்யாணம் பண்ணும்போது முதல்ல ஜோதிடத்தை வந்து பார்த்து நமக்கு யார் பொருத்தம் அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கணும்.